ஹாசினி, என்னாச்சு துர்கா? எதுக்காக கூப்பிட்ட? நான் கொஞ்சம் அவசர வேலையா வெளிய போறேன். நீ கொஞ்சம் தேவிமாவை பாத்துக்கறியா? துர்கா, ஏன் நீ பதட்டமா இருக்க? எங்க கிளம்புற? அம்மா, நான் அதெல்லாம் வந்து சொல்றேன். என்னை சூர்யா கிட்ட கூட்டிட்டு போங்க. தேவிமா, நீங்க குட் கேர்ள் தானே? அடம் பிடிக்க கூடாது. அம்மா முக்கியமான வேலையா வெளிய போயிட்டு வரேன். ப்ளீஸ் துர்காமா. ஹாசினி, கொஞ்சம் தேவிமாவை சாப்பிட வச்சிரு, சரியா? இப்ப எதுவும் எனக்கு பேச நேரம் இல்ல. நான் போயிட்டு வந்து சொல்றேன். நான் வரேன் ஹாசினி. இரு துர்கா. துர்காமா. துர்காமா, இரு தேவிமா, இரு. தேவிமா, வாங்க சாப்பிட போலாம். எனக்கு சாப்பாடு வேணாம். நான் சூர்யா பார்க்கணும். என்ன சூர்யா கிட்ட கூட்டிட்டு போங்க. சூர்யா ஊருக்கு போயிருக்காமா? இல்ல, என் சூர்யா இப்ப ஜெயில்ல இருக்காரு. டிவில காட்டுனாங்க. துர்காமாவும் பார்த்தாங்க. ஆனா என்கிட்ட அது சூர்யா இல்ல, வேற யாரும் சொல்றாங்க. என்ன சூர்யா கிட்ட கூட்டிட்டு போங்க. சரி சரி, முதல்ல நீ சாப்பிடு. துர்கா வந்து உன்னை கூட்டிட்டு போ சொல்றேன். வாங்க வாங்க சாப்பிடலாம், வாங்க வாங்க வாங்க. நீ தான் என்ன பார்க்கணும்னு சொன்னியாமா? ஆமா டாக்டர். நான் டாக்டர்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்க கூட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண கபாலி தான் உங்களை பத்தி சொன்னாரு. கபாலி சொன்னானா? ஆமா, நீ யாருமா? நீ என்ன விஷயமா ஜெயில இருக்கிற என்ன தேடி வந்திருக்க? சார், என் பேரு துர்கா. நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஆனா இப்ப சஸ்பெண்ட்ல இருக்கேன் சார். நேர்மையா இருந்ததுனால சஸ்பெண்ட் பண்ணாங்களா இல்ல தப்பு பண்ணதுனால சஸ்பெண்ட் பண்ணாங்களா? சார், அமைச்சரோட மகன் கொலை வழக்குல நான் குற்றவாளியை காப்பாத்த என் அதிகாரத்தை தவறா பயன்படுத்திட்டேன்னு என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சார். சரி, இப்ப என்ன எதுக்காக தேடி வந்திருக்கீங்க? சார், அமைச்சர் மகன் கொலை வழக்குல என் ஹஸ்பண்ட் சிக்கி இருக்காரு சார். அந்த வழக்குல இருந்து நான் அவரை காப்பாத்த நீங்க மனசு வச்சா முடியும் சார். அதுக்கு தான் இத்தனை நாளா நான் உங்களை தேடிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் நான் டிவில சுதந்திர தின ஃபங்க்ஷன்ல உங்களை பார்த்தேன். அதான் உடனே உங்களை பார்க்க வந்தேன். சார், என் ஹஸ்பண்ட் பேரு சூர்யா. அவர் கூட இந்த ஜெயில தான் இருக்காரு சார். உங்க ஹஸ்பண்ட் பேரு என்னன்னு சொன்னீங்க? சூர்யா. சூர்யா உங்க ஹஸ்பண்டா? ஆமா சார். அவர் உங்களுக்கு தெரியுமா? நாங்க ரெண்டு பேரும் ஒரே செல்லுல தாமா இருக்கோம். ஆமா, அமைச்சர் மகன் கொலை கேஸ்ல உன் ஹஸ்பண்ட் சூர்யா எப்படி மாட்டினாரு? இவ்வளவு நாள் சூர்யா என் கூடவே ஒரே செல்லுல தான் இருந்திருக்காரு. ஆனா கேஸ் விஷயமா எதுவுமே பேசலாமா? ஒருவேளை பேசி இருந்தா நான் அப்பவே எல்லா தகவலையும் சொல்லிருப்பேன். சார், நீங்க மனசு வச்சா என் ஹஸ்பண்ட தண்டனையில இருந்து காப்பாத்திரலாம் சார். தயவு செஞ்சு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க சார், ப்ளீஸ். சொல்றேமா. அமைச்சர் மகனோட பாடிய போஸ்ட்மார்டம் பண்ணது நான் தான். போஸ்ட்மார்டம் பண்ணி பார்த்ததுல அவர் ஸ்லோ பாய்சன் கொடுக்கப்பட்டு தான் செத்துருக்காரு அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சது. அதைத்தான் நான் ரிப்போர்ட்டாவே எழுதியிருந்தேன். தாரான்னு ஒருத்தவங்க என்கிட்ட வந்து பேரம் பேசி பார்த்தாங்க. நான் அதுக்கு ஒத்துக்கல. ஸ்லோ பாய்சன் கலந்ததுனால தான் இறப்பு ஏற்பட்டதுன்னு நான் எழுதி கொடுத்த ரிப்போர்ட்டை மாத்தி தர சொல்லி என்ன மிரட்டினாங்க. நான் அதுக்கு சம்மதிக்கல. உடனே அவங்க தன்னோட செல்வாக்க பயன்படுத்தி நைட்டோட நைட்டா என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து டாக்டர் கிட்ட பேசி ரிப்போர்ட் எல்லாம் மாத்திட்டாங்க. அதுல வந்த விளைவுதாமா இவ்வளவும். இப்போ ஒண்ணும் கெட்டு போல. நான் எழுதின உண்மையான ரிப்போர்ட் எங்க ரெக்கார்டு ரூம்ல இருக்கு. நீங்க சொன்ன அட்டெண்டர் முத்து உதவியோட உங்க ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டேன். அதோட இன்னொரு முக்கியமான ரிப்போர்ட்டையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னொரு முக்கியமான ரிப்போர்ட்டா? என்ன ரிப்போர்ட்? அமைச்சரோட மகன் உடம்புல இருந்து அதிகமான பிளட் லாஸ் ஆனதுனால தான் இறப்பு ஏற்பட்டிருக்குன்னு பொய்யான ரிப்போர்ட்டை கொடுத்த டாக்டர் சேகரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார் இது. அந்த ரிப்போர்ட் எதுக்கு துர்கா? அத வச்சு நீ என்ன பண்ண போற? சார், அமைச்சர் மகன் ஸ்லோ பாய்சன்ல இறந்திருக்கான்னு நீங்க கொடுத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இங்க இருக்கு. இது டாக்டர் சேகரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இது ரெண்டையும் நீங்க ஒரு வாட்டி படிச்சு பாருங்களேன். நான் காமிக்கிறேன்.
அமைச்சர் மகனுக்கு கொடுக்கப்பட்ட அதே ஸ்லோ பாய்சனை கொடுத்துதான் டாக்டர் சேகரும் கொல்லப்பட்டிருக்காரு. சார், டாக்டர் சேகர் பாம்பு கடிச்சுதான் சார் இறந்தாரு. என் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு கூட்டிட்டு போயிருந்தப்போ ஸ்டேஷன்ல வச்சுதான் அவரை பாம்பு கடிச்சது. ஸ்டேஷன்ல இருந்த அத்தனை பேர் முன்னாடியும் தான் அந்த சம்பவமே நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது டாக்டருக்கு எப்படி சார் ஸ்லோ பாய்சனால மரணம் ஏற்பட்டிருக்கும்? அது எப்படி ரிப்போர்ட்ல எழுதிருக்காங்க? இல்லம்மா, தெளிவாதான் ரிப்போர்ட் எழுதியிருக்காங்க. அதாவது இறந்தவர் பாம்பு கடிச்சதால மட்டும் இறக்கல, பாம்பு கடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் உடம்புல அந்த பாய்சன் இருந்திருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்போ அமைச்சர் மகனுக்கு கொடுத்த மாதிரி டாக்டர் சேகருக்கும் ஸ்லோ பாய்சன் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றீங்களா சார்? ஆமா, 2 பேருக்கும் கொடுக்கப்பட்டது ஒரே வகையான பாய்சன் தான். சார், என்ன சார் சொல்றீங்க? 2 பேருக்கும் ஒரே மருந்து தாமா கொடுக்கப்பட்டிருக்கு, அதாவது ஸ்லோ பாய்சன். அதனால அந்த 2 கொலையும் ஒரே ஆளு தான் செஞ்சிருக்கணும். எனக்கு என்னவோ மாயாவுக்கும் டாக்டருக்கும் நடுவுல நடந்த பேச்சுவார்த்தையில ஏதோ ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கணும். அதனாலதான் மந்திரி மகனை கொன்ன மாயா டாக்டர் சேகர் மூலியமா உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு திட்டம் போட்டு அதே பாணியில தனக்கு உதவியா இருந்த டாக்டர் சேகரையும் கொலை பண்ணிருக்கணும். எனக்கு என்னமோ அப்படித்தாமா தோணுது. ஆமா டாக்டர், இது இந்த மாயாவோட வேலையா தான் இருக்கும். நான் இதை விட போறதில்ல. ஆதாரத்தோட நிரூபிச்சாதான் என் ஹஸ்பண்ட தண்டனையில இருந்து காப்பாத்த முடியும். நான் உடனே அதுக்கான ஏற்பாட்டை பண்றேன் டாக்டர். ஓகேம்மா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டாக்டர். ம்